இயேசுவுக்காக எழுப்ப வேண்டும் என ஆவியானவர் தேவைப்படுகிறார். கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். உங்க மேல ஆண்டவர் ரொம்ப பிரியமா இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். என்ன ஆவியானவர் நடத்துறாரு? என்னை எந்த மனுஷனும் நடத்தல. என்னை நடத்துகிறவர் ஆவியானவர். எனக்கு ஆலோசனை கொடுக்கிறவர் ஆவியானவர். எனக்கு ஞானத்தை கொடுக்கிறவர் ஆவியானவர். எனக்கு ஜெபிக்கிற கிருபைகளை கொடுக்கிறவர் ஆவியானவர். எனக்கு பிரசங்கிக்க கிருபைகளை கொடுக்கிற ஆவியானவர். எனக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கிருபைகளை கொடுக்கிறவர் ஆவியானவர் மாத்திரம்தான். இன்னைக்கு உங்களை யார் நடத்தி கொண்டு இருக்கிறது? உங்களை ஆவியானவர் நடத்துகிறது உண்மை என்றால் இன்னும் நீங்க பரிசுத்தத்துல வளருவீங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவீங்க, தேவ சித்தத்தை செய்யறதுல வளருவீங்க. இயேசுவுக்காக அவருடைய வருகைக்கு முன்பாக ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துகிறதுல நீங்க வளர்ச்சி அடைந்திருப்பீங்க. வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவை ஆவியானவர் பலப்படுத்தினார். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவால வெற்றியிலிருந்து ஒரு ஊழியத்தை செய்ய முடிந்தது. ஒப்பு கொடுக்கலாமா? ஆவியானவரே எனக்குள்ள வாங்கப்பா, ஆவியானவரே எனக்குள்ள வாங்க. ஆவியானவருடைய துணையோடு நான் ஜெபிக்க, ஆவியானுடைய துணையோடு கூட நான் ஆராதிக்க, ஆவியானுடைய துணையோடு கூட நான் பிரசங்கிக்க, ஆவியானுடைய துணையோடு கூட சத்தியத்தை சொல்ல என் தேவனாகிய கர்த்தர் பிதாவாகிய தெய்வம் அந்த கிருபைகளை கொடுப்பீராக என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறாமா? இம்மா காதுடா கபாஷை காந்துடா நம்ம எல்லாம் ஒப்பு கொடுக்கலாம். எல்லாம் ஒப்பு கொடுக்கலாம். அந்த கிருபையை கொடுக்கலாம். அந்த கிருபையை கொடுங்க. அந்த கிருபையை கொடு. எல்லாமே எல்லாமே அந்த கிருபையை